லேமேன் டெஃபினேஷனா என்ன சொல்லலாம்? சாதாரண டெஃபினேஷனா சப்ஸ்டன்ஸ் கேப்பபிள் டு ஃப்ளோ. எதெல்லாம் ஓடுதோ, எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஓடுதோ, வாட்டர் சப்ஸ்டன்ஸுக்கு பேரு ஃப்ளூயிட்னு சொல்லலாம். சரியா? வாட்டர் சப்ஸ்டன்ஸ் பேரு ஃப்ளூயிட் சொல்லலாம். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. Good morning all. My name is Gautam. I am coming from Virudhunagar. I am currently pursuing BE Mechatronics at Kongu Engineering College. ஸோ கௌதம் நம்ம கூட இருக்காரு, டெக்னிக்கல் சாம்பியனா. ஃப்ளூயிட்னா சப்ஸ்டன்ஸ் கேப்பபிள் டு ஃப்ளோ. நான் இன்ஜினியர்னா ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இன்புட்டு அவுட்புட். எப்பவுமே இன்ஜினியர் லாங்குவேஜ்னா இன்புட் அவுட்புட் தான் இன்ஜினியர் லாங்குவேஜ். ஏதோ ஒன்று கொடுக்கணும், ஏதோ ஒன்று நடக்கணும். சரியா? கொடுக்கறதுக்கு பேரு இன்புட் சொல்லுவாங்க, நடக்கிறதுக்கு பேரு அவுட்புட் சொல்லுவாங்க. ஸோ காஸ் அண்ட் எஃபெக்ட் கூட சொல்லிக்கலாம். ஸோ நம்ம என்னன்னா ஃபோர்ஸ் கொடுப்போம் ரிஜிட் பாடியில் ஃபோர்ஸ் கொடுப்போம். அதோட எஃபெக்டை படித்தா அது என்னது? இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். சரியா? இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். அதாவது ஒரு பாடி, ரிஜிட் பாடி இருக்கு, அதில் ஃபோர்ஸை கொடுத்து நடந்தது என்ன படிச்சோன்னா அது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். சரி, ஓகே. அதே வந்து ஒரு டிஃபார்மல் பாடி இருக்கு, ஃபோர்ஸ் கொடுக்குறோம், எஃபெக்டை படிச்சா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஆர் சாலிட் மெக்கானிக்ஸ். ஒரு கண்டினியூஸ் டிஃபார்மல் பாடி இருக்கு, ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஆனால் இந்த ஃபோர்ஸ் வந்து சியர் ஃபோர்ஸ். இங்கே நடக்க போகிற விஷயம் என்னன்னா, இங்கே வந்து ரிஜிட் பாடியில் எஃபெக்ட்னா வந்து இங்கே வந்து மோஷன் தான் வந்து எஃபெக்ட். சரியா? இங்கே டிஃபார்மல் பாடியில் வந்து டிஃபார்மேஷன் தான் எஃபெக்ட், உருமாறும். கண்டினியூஸ் டிஃபார்மல் பாடியில் வந்து கண்டினியூஸ் டிஃபார்மேஷன் தான் எஃபெக்ட். சரியா? அது வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். இப்போ ஃப்ளூயிட்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூயிட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ். ஃப்ளூயிட்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? சப்ஸ்டன்ஸ் which deform continuously. Substance which deform continuously under the action of shear stress. இங்க shear force இருக்கு, shear forceனால shear stress, under the action of shear stress. சரியா? அப்ப under the action of shear stress இதுதான் வந்து இது. இன்னும் கொஞ்சம் அதுக்கும் மேல அப்படின்றாங்க கௌதம். அப்ப அதுக்கும் மேலனா இன்னும் கொஞ்சம் எப்படி இது பண்றோம்னா, fluid is a substance which deform continuously under the action of infinitesimal shear stress. இன்ஃபினைட்சிமல்னா ரொம்ப கம்மியான shear stress அர்த்தம். ரொம்ப கம்மியான shear stress. நம்ம கொடுத்த shear stress வந்து ரொம்ப கம்மியான shear stress, நடந்த எஃபெக்ட் வந்து continuous deformation. புரிஞ்சுதா? Fluid is a substance which deform continuously under the action of infinitesimal shear stress. Infinitesimal shear stress. சரியா? இப்போ ஃப்ளூயிட்னா என்னன்னு கற்றுக் கொடுத்த கௌதம்க்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்.